ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு பிள்ளைங்க எல்லாமே லீவில் வீட்டில் இருக்காங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெசிபி அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேரட். ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 1/2 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு கேரட் எடுத்து இருக்கிறதுல சின்னதாக உள்ள துருவலில் துருவி எடுத்துருக்கேன். நல்லா முதல்ல வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு சின்னதாக குட்டியாக துருவுற மாதிரி உள்ள துருவலில் துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். நல்ல ஃபஸ்ட்டில் துருவி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்கணும். பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நெய் வந்து காலி ஆகிடுச்சு நம்ம வீட்டில். நெய் ஊற்றிட்டு நெய் சூடானோடனே இப்போ இந்த கேரட்டை நம்ம நெய்யிலேயே போட்டு தான் வதக்க போகிறோம். ஓகே, இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். நெய் மெல்ட் ஆனோடனையும் இங்கே பாருங்கள், இதை அப்படியே போட்டு நெய்யில் போட்டு லைட்டாக அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் போட்டு நல்லா வதக்க இது வெந்துடும். ஏன்னா இது நல்ல சின்ன துருவியில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஈஸியாக வந்து வதங்கிடும். வதக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே மீடியமில் போட்டு நல்லா வதக்குவோம். இது லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்கள், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படி சைடில் வதங்கட்டும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காவுக்கு வந்து ஒரு 1/2 முறி தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இது கூட 2 வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து போட்டு அடிச்சிருங்க. அப்போ வந்து 2 சேர்த்து அடிபட்டு வந்துடும். இதை அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, லைட்டாக இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு இப்படி நல்ல ஒரு வதங்கிடுச்சா கொஞ்சம். ஆமாம், வதங்கணும், இது கொஞ்சம் வதங்கணும். அப்படி வதக்கிக்கிட்டே இருக்கும்போது சேர்த்தாப்புலேயே நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், தேங்காய் நான் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது மீன்ஸ் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படி எல்லாம் சேர்ந்து வறுக்கட்டும். வேகும் இதோடு சேர்த்து நம்ம அப்படி இது வந்து நல்லா டக்குன்னு வந்துடும். ஒன்றும் ரொம்ப நேரம் போட்டு கலரணும்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே இந்த நெய்யோடு சேர்ந்து தேங்காய், நெய், ஏலக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு அப்படியே ஒரு வதக்கிட்டே இருங்க. அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அடுத்தது இது கூட என்ன போடணும்னு சொல்கிறேன் பாருங்க. 2 நிமிஷம் அப்படி கிளறிட்டு இதில் தண்ணி இனி சேர்த்துறாங்க. ஓகே, உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க நல்ல நெய் எடுங்கன்னா நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கூடவே நாங்கள் பாருங்கள் சக்கரை சேர்க்குறேன், அதாவது சீனி சேர்க்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கணும், நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல இதில் வந்து கரெக்டாக 1/2 கப்பு சீனி. இப்போ இந்த சீனி போட்டோடனே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். ஆனால் சீனி போட்டோடனே நல்ல ஒரு மெல்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கிடக்கும். அதனால தான் முதல்ல சர்க்கரையும் சேர்த்துருங்க. போட்டோடனே கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். அப்படியே சிம்லேயே போட்டுருங்க. மெல்ட் ஆகி நல்ல ஒரு கலர்லாம் சேஞ்ச் ஆகி சுருண்டு வதங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம சீனி போட்டுட்டாங்க அப்படின்னே நம்ம இப்போ இன்கேஸ் உங்களுக்கு சக்கரை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு வந்து அதான் நாட்டு சக்கரை அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நாட்டு சக்கரை போடனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் மெய்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னுமே டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஓகே, மீதி அப்படி உள்ளே வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரிச்சாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க, இருந்துச்சுன்னா கட்டாயமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க, செமையாக இருக்கும். போட்டு இப்போ நல்ல ஒரு திக்னஸ் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, இன்னுமே இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்க சர்க்கரையும் இதுவும் போட்டிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக போதும். இன்னும் வந்து ஒரு நல்லா ஒரு லட்டு மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதில் வந்து செட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆற வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் ஃபேனு கட்டில் வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா, அதாவது கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது சூடு இருக்குது, பட்டு கை பொறுக்கிற சூடும்பு பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு
கையை கழுவிட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லட்டு செய்வீங்களோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஓகே, செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் வந்து ஸ்வீட் கேட்குற நேரத்தில் இதை பிள்ளைங்க கையில் ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க. இந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க, அப்படியே ஓப்பனில் வச்சு ஆற வச்சுருங்க. பிள்ளைங்க கேட்குறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி லட்டு செஞ்சுருங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அது என்ன கேஷ்யூ நட்டை கூட நீங்கள் போட்டிருக்கலாம். பட் நான் வந்து அது போடாததுக்கு காரணம் மேலே வந்து இது வைக்க போகிறேன். என்னது பாதாம்? பாதாமில் அது பேர் என்னதுப்பா மறந்துட்டேனே, பிஸ்தா. ஏன்னா நம்ம நெய்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம கையில் அந்த நெய் அதெல்லாம் வந்து சூப்பராக வரும். அந்த பிள்ளைங்க அந்த நெய் வாசத்தோடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். சைஸ் வந்து எனக்கு சின்னதும் பெருசுமாக வருதோ, ஒரே சைஸில் நீங்கள் உருட்டுனா உருட்டிக்கோங்கண்ணே. கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லட்டு நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிலோ 600 ரூபாய் அந்த மாதிரி போடுவாங்க. ஏன்னா கேரட்டில் செய்கிற லட்டுலாம் சும்மா கிடையாது. ஆனால் வீட்லேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 லட்டு நம்ம செய்யலாம். ஒரு லட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், அது மேலே வந்து சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதாமோ அதை இது பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா வந்து வெள்ளரி விதையும் வந்து மேலே வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்துட்டு கேஷ்யூ நட் வந்து போடுறதா இருந்தாலும் ஓகே தான், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டாக அப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா, பக்கத்தில் காமிங்க டேடி பாருங்க, அப்படி ஒரு சாஃப்டாக அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு டெம்ட் ஆகும். ஐயோ அடிப்பொலியாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம கொடுக்குறது வந்து எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபிசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புது வீடியோவில், அதாவது புது ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.